ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. எல்லாரும் அப்படிங்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய மகிமை இங்க ஆனா அவ்வளவு இறங்கி வந்திருக்கிறத பாருங்க. எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்களேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க இறங்கி வந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நீயா இந்த கூட்டத்திற்கு வரவில்லை, ஆண்டவராய் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆன்லைன்ல ஆண்டவரே நான் வாழ்கிறது எதற்காக என்று ஆண்டவரே கவலையோடு இருக்கிற ஷீலா, கர்த்தர் உன்னுடைய மரண கட்டை இன்னைக்கு உடைக்கிறார். ஆவியானவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே 21 நாட்களும் உங்க சமூகத்துல பாரத்தோட ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். ஆவியானவர் இந்த நேரத்துல இறங்கி வருவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் அவிழ்ப்பீராக. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும் போது ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும். ஆண்டவரே, மீதி உள்ள நேரங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 8 மணியோட என் செய்தியை முடிச்சிருவேன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, உற்சாகமா சொல்ல மாட்டேங்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. அநேக வார்த்தைகள் என் இருதயத்துல தேவன் ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த உபவாச கூட்டத்துல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் என்ன ஜெபிக்கணும்னு, என்ன பிரசங்கம் பண்ணணும்னு ரொம்ப நாளா காத்திருந்து ஜெபம் பண்ணினேன். நிறைய வார்த்தைகள் எனக்கு வந்துச்சு. ஆனா அதை வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி, ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டி, சிலதை மாத்திரம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நீங்க வந்த வண்ணமாய் போக மாட்டீங்க, அற்புதத்தோட தான் போவீங்க. அல்லேலூயா. நீங்க என்ன கஷ்டத்துல வந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என் ஊழியத்துல உங்ககிட்ட யாராவது ரொம்ப மனவேதனையோட, யாராவது கஷ்டத்தோட வந்தாங்கன்னா, நீ அவங்க கஷ்டத்துக்காக என் சமூகத்துல அழு. அது எவ்வளவு பெரிய தடையாலும் உன் அழுகைய பார்த்து நான் அவங்களுக்கு விடுதலையை கொடுப்பேன்னு சொல்லி இருந்தார். இன்னைக்கு அதே ஆத்தும பாரத்தோட நான் நிக்கிறேன். உங்களை தேவன் இன்று விடுதலையாக்குவார். உங்க கண்ணீரை தொடைப்பாரு. உங்க கஷ்டங்களை எல்லாம் மாற்ற ஆவியானவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். ஷபரபாலவா. ஆவியானவருடைய வல்லமை இறங்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட பேசுவாராக. இந்த ஊழியத்தை குறிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. எத்தனையோ பிள்ளைங்க கைய பிளேடால் அறுத்துட்டு, எத்தனையோ பிள்ளைங்க தூக்கல தொங்குற மாதிரி இருந்து, எத்தனையோ பிள்ளைகள் மன அழுத்தத்துல இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்காக பாரத்தோட போய் ஜெபம் பண்ணி தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, செட்டில் ஆக வேண்டிய இடத்துல எல்லாரும் செட்டில் ஆயிருங்க. நான் முக்கியமான வார்த்தையை பேச போகிறேன். காதை திறந்து கண்ணை திறந்து கேளுங்க. 1/2 மணி நேரம் பேசுவேன். அந்த வார்த்தைகள் உங்களை தொடும் என்று நம்புகிறேன். மிகுந்த பாரத்தோட நிறைஞ்ச மனசுல, உங்களை விட வயசுல சின்னவனா இருக்கலாம், அனுபவத்துல சின்னவனா இருக்கலாம், ஆனா தேவன் என்னதான் பயன்படுத்துறார். அல்லேலூயா. சோ அதனால ரொம்ப வேதனையோட ஆண்டவற்றை அழுத போது, ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் எனக்கு தந்த சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஆமா, இந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு அம்மா போன தடவை என்ன பண்ணுனாங்க தெரியுமா? என் கையில ஒரு 10 ரூபாவை கொண்டு தந்துட்டு, எவ்வளோ 10 ரூபா கொண்டு தந்துட்டு, ஐயா நான் தரித்திரத்தோடைய உச்சத்துல இருக்கிறேன், இந்த 10 ரூபா மாத்திரம் தான் எனக்கு இருக்கு, இதை நான் உங்களுக்கு தர மாட்டேன், உங்க கையால ஜெபம் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப பிள்ளைகளே, நீங்க நல்லா கை தட்டுவீங்கன்னா, இப்ப இல்ல சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். நான் ஜெபம் பண்ணி அந்த அம்மாவை அனுப்பிட்டேன். அந்த அம்மாவுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை மாத்திரம் நான் என் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன்.
வீட்டுல போய் 21 நாளும் அதை போய் பார்க்கும்போது அதை நினைச்சா அழகு வரும். இந்த அம்மா 10 ரூபா கொடுத்து டோம் பண்ணிச்சேன்னு. தேவ பிள்ளைகளே, நான் 20வது நாள் உபவாசம் முடிக்கிறேன். அந்த அம்மா எனக்கு போன் பண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, 10 ரூபா வேலை செய்யல, உங்க கையில இருந்த அபிஷேகம் வேலை செஞ்சிச்சுன்னு. என் புருஷன் செத்து எனக்கு வர வேண்டிய பணம் 16 வருஷமா வரல, 50 லட்சம் ரூபாய் எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமா, நான் நினைச்சிட்டேன், நான் கூட நம்பலங்க நம்ம கையில இவ்வளவு வல்லமா இருக்குன்னு. உண்மையிலே சொல்றேன், தேவனுக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா. சொன்னா வைத்தறிச்சல் படக்கூடாது. அதுல 1 லட்சம் ரூபாய் எனக்கு தந்தாங்க. அல்லேலூயா. உங்க ஊழியத்துக்காக நீங்க வச்சுக்கோங்கன்னு. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், நான் ஐடியை நம்பல, யாரையும் நம்பல, நான் நம்பி இருக்கிறது சர்வ வல்லமை உள்ள. அல்லேலூயா. அந்த அம்மா இன்னைக்கு வரல. அந்த அம்மா வந்துகிட்டு அட்ரஸ் தெரியாம இருக்காங்களான்னு தெரியல. இருக்கீங்களா அந்த அம்மா? அந்த அம்மா இப்ப கூட எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, தம்பி நான் வந்துகிட்டே இருக்கிறேன், எனக்கு வழி தெரியாம நான் போயிட்டேன். அந்த அம்மா சாட்சி கேட்ட வயசான அம்மா. அந்த அம்மா இருக்கீங்களா? ஸோ அவங்க கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன். பாருங்க, 16 வருஷமா வராத பணம் 50 லட்சம் ரூபான்னு சொல்ற இந்த காலத்துல சும்மாவா? காணிக்க எனக்கு தாங்க தந்தாங்க. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு சொல்றேன், என்ன தடையா இருந்தாலும் இன்னைக்கு உடைஞ்சிரும். நீ நம்பணும். அல்லேலூயா. இங்க இருந்து நான் பேசுறத தேவ வார்த்தையா எடுக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். என்ன நம்பாதீங்க, நான் வேஸ்ட், அவர் தான் என்னைக்குமே பெஸ்ட். அல்லேலூயா. சோ அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இந்த பிள்ளைங்களுக்கு பேசணும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட போது என்ன வார்த்தையை தந்தாரு? வாயை திறந்து சொல்லு. பெற்றுக்கொள். வாயை திறந்து சொல்லுங்க. பெற்றுக்கொள். சொல்ல மாட்டேங்கீங்களே, சொல்லவே மாட்டேங்கீங்க. சிலது வாயே திறக்க மாட்டேங்குது. ஆமா, பெற்றுக்கொள் என்ற வார்த்தையின்படி வந்திருக்கு. அப்ப பெற்றுக்கொள்ளுனாலே ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, கொடுக்கணும் தானே. அதை என்ன பெற்றுக்கொள்றது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நிறைய வந்துச்சு வாயில, பைபிள்ல நிறைய வந்துச்சு. ஆண்டவரே இதெல்லாம் சொன்னா எங்களுக்கு புரியாது ஆண்டவரே, அதனால புரியுற மாதிரி ஒரு 2-3 காரியத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, 2 சாவியை நான் தரப்போறேன். எத்தனை சாவி? சும்மா சொல்லுங்க. நீங்க எத்தனை சாவி கிடைக்க போகுது? சொல்ல மாட்டேங்கீங்களே. 2 சாவிய ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை சாவி வேணாலும் பாரு, அடுத்த தடவை நிறைய காரியங்கள் உங்களுக்கு திறந்து வந்திருக்குங்க. எத்தனை சாவியை தரப்போறாரு சொல்லுங்க. ஆமா, வேற இதை விட்டுட்டு நீங்க வேற எங்கேயும் போகாதன்னு ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு சொல்றேன், 2 சாவி உங்களுக்கு இந்த ஜெபத்துல கிடைக்க போகுது. ஆமென். 21 நாள் உபவாசம் எதுக்கு தெரியுமா? இந்த 2 சாவிக்காக தான். இந்த 2 சாவியில ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட உங்களுக்கு அற்புதம் நடந்துருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணினார்னு கேட்டா தைரியமா சொல்லணும். எத்தனை சாவி சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கீங்களே. ஆமா, நான் உற்சாகமா இருக்க இது பேச. இந்த 2 சாவி பைபிள்ல என்ன சாவின்னு உங்களுக்கு சொல்லி ஒரு சில ஹிண்ட உங்களுக்கு காட்டேன். அப்புறம் அந்த சாவி உங்களுக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. எப்பவுமே இந்த சாவியை வச்சு நீங்க திறந்துட்டீங்கன்னா உண்மையிலேயே யாராலையும் அதை பூட்ட முடியாது. ஆமே. 2 சாவியை வாசிக்கலாமா? யாராவது 2 வசனத்தை எனக்கு வாசிக்கணும். 1 வெளிப்படுத்தினல் விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒரு நபரும், மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை ஒரு நபரும் வாசித்தால் நலமா இருக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தினல் விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனமும், மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தையே வாசிக்க கேட்போம். அடுத்து இல்ல மத்தேயு 16:19 தப்புன்னு எடுங்க. யாராவது வாசிங்க.
நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். போதும். திறவுகோல் பேர் என்னதுன்னா வாயை திறந்து சொல்லணும், தாவீதின். சும்மா சொல்லுங்க. இரண்டாவது திறவுகோல் பேர் என்னன்னா என்னது? பரலோகத்தின் திறவுகோல். சொல்லுங்க. அப்ப ரெண்டு சாவி பேர் என்னது? ஒண்ணு சொல்லுங்க, இன்னொன்னு. இந்த ரெண்டு சாவியையும் கர்த்தர் இந்த பிரேயருக்கு வந்த எல்லாருக்கும் தருவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்னைக்கு சில வார்த்தைகளை உங்களுக்காக ஆண்டவற்றை கேட்டுட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு அதை உடைப்பாராக. ஆமேன்னு சொல்லுங்களேன். திறவுகோல் பேர் என்னது? சும்மா சொல்லுங்க. என்ன கோல்? ரெண்டாவது திறவுகோல் பேரு? ஆமா, இந்த ரெண்டு சாவியை பத்தி தான் பைபிள்ல எழுதி இருக்கு. எத்தனை சாவி? இந்த ரெண்டு சாவியும் ஒத்த கையில கிடைச்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு இன்னைக்கு பேச விரும்புகிறேன். ஆமே. இந்த சாவியை வாங்காம மட்டும் இன்னைக்கு போயிடாதீங்க. ஆமே. நான் உங்க தலை மேல எண்ணெய் வைக்கும் போதே அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அதனாலதான் எண்ணெய மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். ஆமேன். ஆண்டவர் ஜெப அறையில இருந்த போது வேற எந்த மெசேஜையும் கொடுக்காத, இன்னைக்கு இந்த மெசேஜை மாத்திரம் கொடு, அக்கினி இறங்கி வரும்னு சொன்னார். இன்னைக்கு நான் சிலரை பார்க்கிறேன். தாவீதின் திறவுகோல தேவன் உனக்கு தருவார். பரலோகத்துடைய திறவுகோல தேவன் உனக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு வேணும்? ரெண்டு கையை உயர்த்தி ரெண்டும் கிடைப்பதாக. ஆமா, நல்லா தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வெளிப்பாடோட சொல்றேங்க, உங்ககிட்ட தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த ரெண்டு சாவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். தாவீதின், அப்புறம் இது ரெண்டையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஓகே, சரி, ஃபைன். இப்போ நான் தேவ செய்திக்கு போகிறேன். இந்த ரெண்டு சாவியை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். எத்தனை சாவி? ரெண்டு சாவியை பத்தி தான் நான் பேச போறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தாவீதின் திறவுகோல் எதுக்கு? தாவீதின் திறவுகோல், அந்த சாவி எதுக்குமா தேவைப்படுது அப்படின்னா அதுல எழுதி இருக்கு. என்ன தெரியுமா? பூட்டவும் அது தேவைப்படுதான், திறக்கவும் தேவைப்படுதான். நீங்க உங்க வலது கையை உயர்த்துங்க. உங்களை பார்த்து சொல்ல வரேன், தாவீதின் திறவுகோலை பெற்றுக்கொண்ட உனக்கு சிலதெல்லாம் இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. நல்ல கரங்களை தட்டி அதை வாங்கிக்கோ. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தாவீதின் திறவுகோல் எதற்கு? பூட்டப்பட்டதை திறப்பதற்காக. ஓ, பூட்டப்பட்டதை திறக்க போகிறார் கர்த்தர். பூட்டப்பட்டிருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், உனக்கு திறக்கப்பட போகிறது. Receive in the power of Holy Spirit. Receive the power of Holy Spirit. ஷபரபலபா. ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடோட நின்று பேசுகிறேன். சில பூட்டெல்லாம் இன்னைக்கு திறக்க போட போகுது. ஒரு சாவியில தான் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சாவியில எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ரெண்டு ஆப்ஷன். என்னது? பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். இன்னைக்கு தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்றாரு, ரொம்ப நாளா இங்க நிறைய பேருக்கு நிறைய காரியம் பூட்டி இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை திறக்கும்படியான சாவிய உனக்கு நான் இன்னைக்கு தர போறேன். We will open. இன்னைக்கு திறக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நீ எதெல்லாம் பூட்டப்பட்டது நீங்க வந்திருக்கலாம். ஆவியானவர் எனக்கு தரிசன கண்களில காட்டுகிறார். என் வேலையெல்லாம் பூட்டிருச்சு பிரதர், என் வருமானம் எல்லாம் பூட்டிருச்சு பிரதர், என் கர்ப்பம் எல்லாம் பூட்டி இருக்கு பிரதர், என்னுடைய வாழ்க்கையே பூட்டப்பட்டது போல இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதின் திறவுகோலை வைத்து நான் அதை திறக்க போகிறேன். ஷபரபலபா. அதை நான் திறப்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் திறப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதின் திறவுகோல் எதுக்கு தெரியுமா? இதுக்கு பூட்டதுக்கு அதிகாரம் இருக்கு, திறப்பதற்கும் அதிகாரம், திறக்கவும் அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சிலத கர்த்தர் பூட்டுவாராக, சிலத கர்த்தர் திறப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு ஆனா இப்படி மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சிலத சொல்றார்.
என்ன சொல்றாரு தெரியுமா? இது மெசேஜ்ல ஏறி வர்றத காரியம். நிறைய பேர் என்ன செஞ்சாச்சு தெரியுமா? தாவீதின் திறவுகோலை உனக்கு தந்திருந்தேன், அதை நீ என்ன பண்ணிட்ட? அதை நீ தொலைச்சிட்ட. என்ன செஞ்சிட்ட சொல்லுங்க? தொலைச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ற தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு தேடிட்டு வந்திருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உனக்கு மட்டும் இனி சாவி கிடையாது. திற முடியாத பூட்டை என்னங்க பண்ணுவோம்? உடைக்க தான் செய்வோம். கர்த்தர் சிலதை உனக்காக உடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்காக கர்த்தர் அதை உடைக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினால. நீண்ட நாளாய் பூட்டப்பட்டது, கரங்களை உயர்த்து, சில பூட்டெல்லாம் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. வீட்டுக்கு விரோதமா இருக்கிற பூட்டு, ஓ வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிற பூட்டு, ஓ சரீரத்துக்கு விரோதமா இருக்கிற பூட்டு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஓபன் ரிசீவ் பெற்றுக்கொள். அது உடைகிறது இயேசுவின் நாமத்தினால, உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் சில பூட்டை இன்னைக்கு திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. சில பூட்டை கர்த்தர் என்ன செய்வாரு சொல்லுங்க? உடைப்பாருன்னா சாவியை தொலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் உடைப்பாரு. ஆனா சாவியே கிடைக்காதவங்களுக்கு இன்னைக்கு சாவி கிடைக்கும். இன்னைக்கு நான் விசுவாசத்தோட தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க இருந்து சாவியை வாங்கிட்டு போவேன், உனக்கு ஒரு சாவி கிடைக்கும். சில லிப்டுக்கு முன்னாடி போய் நின்னா என்ன ஆகும் தெரியுமா? சில லிப்டுக்கு முன்னாடி போய் நின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, தேர்ட் ஃப்ளோரான்னு திறக்க வேண்டியது வரும். ஆனா இன்னும் சில லிப்ட் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம போய் நின்னாலே, இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நாளைக்கு போய் நீ நில்லு, தானா ஓபன் ஆகும். கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையை உனக்கு தருவா. அல்லேலூயா. இதுவரையும் உனக்கு நடக்கலன்னா நாளைக்கு நடக்கும். ஏன்னா இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிற, ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக தாவீதின் திறவுகோலோடு அவர் இங்கே நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் அதை உன் கையில தருவார். அதனாலதான் இன்னைக்கு நான் இதை தலைப்பு வச்சேன், பெற்றுக்கொள். எதை பெற்றுக்கொள்வ தெரியுமா? இந்த திறவுகோலை நீ பெற்றுக்கொண்டுட்டானா உனக்கு எல்லா தடையும் உடையும். அல்லேலூயா. பூட்டவும் திறக்கவும். தாவீதின் திறவுகோல் எதுக்கு? சொல்லுங்க. பூட்டவும் திறக்கவும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, சிலதை பூட்டுவார். என்னது? சிலதை என்ன பண்ணுவார்? திறப்பார். அல்லேலூயா. ஆமா. அடுத்து என்ன திறவுகோல்? நல்லா கேக்குறீங்களே, சொல்லுங்க. பரலோகத்தின் திறவுகோல். அல்லேலூயா. இந்த பரலோகத்தின் திறவுகோலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு. அந்த சாவி எனக்கு கிடைச்சிச்சான்னு தெரியல, இந்த சாவி எனக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த சாவிக்கு ரெண்டு ஆட்டம். என்ன தெரியுமா? கட்டவும் கட்ட அவிழ்க்கவும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க கட்டுனா அது பரலோகத்துல கட்டப்படுமா? ஒரு காரியத்தை நீங்க கட்ட அவிழ்த்தனா இங்கேயும் கட்ட அவிழ்க்கப்படுமா? அப்ப இந்த சாவியோட பவர் என்ன தெரியுமா? கட்டவும் அதிகாரம் இருக்கு, கட்ட அவிழ்க்கவும் அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், நீ ஏதாவது கட்டுல இருந்தனா பரலோகத்தின் அந்த சாவியை வச்சு இயேசுவின் நாமத்தினால் உன் கட்டை நான் அவிழ்க்கிறேன். அல்லேலூயா. சில பிசாசை விரட்ட போகும்போது சில பிசாசு என்கிட்ட சொல்லி இருக்கு, நான் 27 வருஷம் இருக்கேன். எத்தனை வருஷம்? நான் 30 வருஷம் இருக்கிறேன். என்ன நீ அவிழ்க்கவே? ஜெப தண்ணியை கொடுக்கும்போது சொல்லு, நான் நிறைய தண்ணியை பார்த்தவன். பிரேயர் ஆயில கொடுக்கும்போது சொல்லு, நான் லிட்டர் கணக்கா குடிச்சவன். ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ணாலும் விடுதலை ஆகாதா? நான் லாஸ்ட் களத்துல இறங்கிட்டேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு என்ன திறவுகோலை தந்திருக்கீங்க? பரலோகத்தின் திறவுகோல். நீங்க தான் சொன்னீங்க, நான் யாருக்காவது ஜெபம் பண்ணுனா கட்ட அவளுக்கு சொன்னா என்ன செஞ்சிரும்? அந்த நேரத்துல பரலோகத்தின் அதிகாரத்தோட ஜெபம் பண்ணுவேன். அவைகள் எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் அவிழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், என்ன கட்டுகளுக்குள்ளே இருந்தாலும் நான் அதை அவிழ்க்கிறதற்கு ஒரு அல்லேலூயா. ஏனி கட்டு அவிழ்க்க கட்டுறதுக்கு ஒரு சாவியை வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? ஏன் கட்டுறதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா?
நீ கட்டினதெல்லாம் பிசாசு இடிச்சுக்கிட்டே இருக்கிறான். உன் குடும்பத்தை இடிச்சுக்கிட்டு இருக்கிறான், உன் சரீரத்தை இடிச்சுக்கிட்டு இருக்கிறான், உன் பிசினஸ் இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்ல வர்றேன், ஆவி சிலதெல்லாம் இந்த ஜெபத்துல கட்ட போகுது. ஓ, விழுந்து போன உன் வாழ்க்கைய தேவன் கட்டுவார். இடிந்து போயிருக்கிற உன் வாழ்க்கைய தேவன் கட்டுவார். இன்னைக்கு அந்த சாவி பரலோகத்திலிருந்து உன் மேல இறங்கி வர போகிறது. ஷபரபலபா. இன்னைக்கு கர்த்தர் ஆவியில சொல்லுகிறேன், நான் இன்னைக்கு விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, இங்க யாராவது கட்டப்பட்ட நிலைமையில வந்தால் எனக்கு தந்த அந்த அதிகாரத்தினால் ஜெபம் பண்றேன், அவைகள் அவிழ்வதாக, அவைகள் அவிழ்வதாக. ஆண்டவரே, எதையும் என்னால கட்ட முடியலையேன்னு வந்திருக்காங்கப்பா. நான் சிலரை எல்லாம் பார்க்கிறேன். வெறுத்து போச்சு பிரதர் என் வாழ்க்கை, சலிச்சு போச்சு பிரதர் என் வாழ்க்கை. நான் எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுறது பிரதர், எத்தனை நாளைக்கு நான் வேதனைப்படுறது. நீங்க அழுதுட்டு நீ வந்திருந்தனா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு யாரு சீதனம் தர வேண்டாம், யாரும் உனக்கு பணம் தர வேண்டாம். நான் விசுவாசத்தோட சொல்றேன், இந்த சாவி உன் மேல இறங்கி வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை தானா கட்டப்படும், உன் திருமணம் தானா நடக்கும், உனக்கு பிள்ளை செல்வத்தை தருவாரு, கட்டுகளை தேவன் அவிழ்ப்பார். ஆவியில நிற்கிறேன். நிறைய பேர் இடிஞ்சு போய் வந்திருக்கீங்களா? நிறைய பேர் ரொம்ப மன அழுத்தத்தில் வந்திருக்கீங்களா? ஒண்ணுமே நடக்கல பிரதர், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நீங்க வந்திருக்கியா? நான் சிலரை எல்லாம் பாக்குறேன், வெளியில நல்ல சாரி உடுத்திருக்கிற, நல்ல ஜொல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிற, ஆனா நீ வரும்போது கூட ரொம்ப கஷ்டத்துல வந்தல. என் பிள்ளை வாழ்க்கை இடிஞ்சு போயிருமா பிரதர், என் சரீரம் இடிஞ்சு போயிருமா நீங்க வந்திருக்கியா? இன்னைக்கு சொல்றேன், கட்டவும் அவர் உனக்கு அதிகாரத்தை தருவாரு, கட்டவும் அதிகாரத்தை தருவார். இன்னைக்கு இந்த ரெண்டு சாவியை தேவன் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த சாவியை எங்க வச்சு தெரியுமா கர்த்தர்? அதுதான் இங்க மேட்டர். எங்க வச்சிருக்கிறாரு? 16வது அதிகாரம் 26வது வசனத்துல தான் இந்த சாவி இருக்கு. வாசிங்க. எந்த வசனம் வாசிக்கிறீங்களா? சீக்கிரம். அந்த பிரசன்ஸோடயே போயிடுறேன். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. மேல வசனம் வாசிங்க. 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இங்க பாருங்க, தேங்க்யூ சிஸ்டர். இங்க பாருங்க, பவுலையும் ஷீலாவையும் கொண்டு எங்க போட்டிருக்காங்க? சும்மா சொல்லுங்க. ஷீலா ஆனா பொண்ணா? ஷீலா ஆனா பொண்ணா? ஆனா பொண்ணா? பவுலு சீலாவும் ஆனா? ஆனா ஆணுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எத்தனை? சரி, இங்க ஷீலாவுக்கு ஆணுன்னு சொல்லிடுறது பாதி ஓட்டு, பெண்ணுன்னு சொல்றோம். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நல்லவங்க மாதிரி 2 தூக்காம இருக்கீங்களே நீங்க? தெரியலன்னா அமைதியா இருக்கீங்களா? ஷீலா அப்படின்னு சொல்றது பொண்ணு இல்ல, யாரு? ஆணுதான். அல்லேலூயா. ஷீலான்னு பொண்ணு பேரை வச்சிருக்காரு, அவர் யாரு? ஆணு. அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு சில நாய்க்கு ரோஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனா அந்த நாயோடைய பேரை மனுஷனுக்கு வச்சிருக்கான், ஜிம்மின்னு. என்னன்னு வச்சிருக்கான்? ஜிம்மின்னு. அதனால இது நான் மனுஷன் யாரு நாய் யாருன்னு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அதனால பேரை ஒழுங்கா வைங்க. அல்லேலூயா. ஆமா, சரி. இப்ப பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையில என்ன பண்றாங்க? சும்மா சொல்லுங்க. நாதான் துதித்து பாடினார். இங்க கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்ப அவங்க அங்க 2 விஷயத்த பண்றாங்க. எத்தனை விஷயம் சொல்லுங்க? சொல்லுங்க, செய்தியை முடிக்கிறேன்.
ரெண்டு விஷயத்த பண்றாங்க. ஒண்ணு ஜெபம் பண்றாங்க, ரெண்டாவது துதிக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலண்டது. அப்ப சாவி எங்க இருக்குன்னு தெரியுமா? உன்னுடைய ஜபத்திலையும் உன்னுடைய துதியிலையும் தான் சாவி இருக்கு. நீ இத வச்சு துதிச்சு ஜெபிக்கும் போது கதவும் திறக்கும், கட்டுகளும் அவளும். நல்ல கரங்களை தட்ட ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆமென். சாவினா எது? சாவினா எது? ஜெபம். சொல்லுங்க. ஜெபமும் துதியும் இருந்தா கட்டு உடையும், கதவும். அங்க அப்படிதானே எழுதி இருக்கு. முதல்ல கதவு திறந்துச்சான், ரெண்டாவது கட்டு கலண்டுருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு தாவீதின் திறவுகோலையும் பரலோகத்தினுடைய திறவுகோலையும் தேவன் உனக்கு தரணும்னா நீ ஜெபம் பண்ணும்போது அது உனக்காக வரும். நீ ஆண்டவரை துதிக்கும் போது அது உனக்காக இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப ரெண்டு சாவியும் கிடைக்கணும்னா நம்ம ஜெபமும் பண்ணணும், துதிக்கவும் செய்யணும். சொல்லுங்க. நான் மெசேஜ முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உங்களை அப்படி நடத்த போறேன், ஒரு 10 நிமிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பச்சோந்தி தெரியுமா? பச்சோந்தி தெரியுமான்னு தானங்க கேட்டேன். பச்சோந்தி தெரியுமா? பச்சோந்தி என்ன பண்ணும்? பச்சோந்தி மட்டும்தான் மாறுதா? இந்த பச்சோந்தி ஒரு நாள் என்ன பண்ணுது? ஒரு லெட்டர் எழுதி வச்சுச்சான். என்ன பண்ணிச்சான்? லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருச்சான். எது? சும்மா சொல்லுங்க. அதான் பச்சோந்தி என்ன பண்ணிருச்சான்? லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருச்சான். ஊர்ல உள்ளவனெல்லாம் என்ன பண்ணிருக்கான்? இது ஏன் செத்து போச்சு, ஏன் செத்து போச்சுன்னு பாக்குறதுக்காக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனால கண்டே பிடிக்க முடியல. ஏன்டா இந்த பச்சோந்தி செத்து போச்சுன்னு தெரியல. கடைசியில வாழ்க்கையை வெறுத்து இவன் பச்சோந்தியை போய் அடக்கிட்டு வரும்போது இவன் பச்சோந்தி வீட்டுக்கிட்ட ஒரு லெட்டர் கடந்துச்சான். ஒரு கதை தான். அந்த லெட்டர்ல இப்படி எழுதி வச்சிருந்துச்சான்: சிஸ்டர், பிரதர், நான் நிறமாறும் போட்டியில் மனிதனுடன் தோற்று போய்விட்டேன், அதனால் என் வாழ்க்கையை முடிக்கிறேன்னு எழுதி வச்சிருந்துச்சான். இன்னைக்கு நிறைய பச்சோந்தி என்ன பண்ணுது தெரியுமா? நாளுக்கு நாள் நிறம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு: நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத கர்த்தர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பச்சோந்தி இன்னைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும், 2 நாள் கழிச்சு வேற ஒண்ணு பேசும். ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நிறைய பச்சோந்திகளின் நடுவுல தான் கர்த்தர் உனக்காக சில கதவை திறக்க போகிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்லா தானங்க பேசுறேன், நல்லா தான் கை தட்டுங்களேன். அல்லேலூயா. சிலது தட்ட மாட்டுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், நீ எந்த காரியத்துக்காவது ஜெபம் பண்ணுனா, எந்த காரியத்திலேயாவது துதிச்சு பாடுனா, சில துதிக்கிறவங்களுக்கு தாவீதினுடைய கோல் கிடைக்கும், சாவி கிடைக்கும். ஜெபிக்கிறவங்களுக்கு பரலோகத்தினுடைய சாவி கிடைக்கும். இது ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? பைபிள்ல எழுதி இருக்கு, உனக்கு எதையாவது தேவை வரும்போது நீ எல்லாரும் பார்க்க ஜெபம் பண்ணாத, அந்தரங்கத்துல போய் உன் வீட்டை பூட்டிட்டு நீ ஜெபம்னா அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கத்துல உனக்கு பதில் தருவாராம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வாயை திறந்து அந்தரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாக உனக்கு பதில் தருகிற கர்த்தர் நான் என்று சொன்னான். ஆமென், ஆமென். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில பூட்டெல்லாம் இன்னைக்கு உடையும், சில பூட்டெல்லாம் திறக்கப்படும். பாரு, நீ நினைச்சு பார்க்காத விதத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவா. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அதுதாங்க நடந்தது. என் வாழ்க்கையில எல்லாம் அது மட்டும்தான் நடந்தது. இன்னொரு வசனத்தை காட்டிட்டு செய்தியை முடிக்க ஆசைப்படுறேன். வாசிங்க. அப்போஸ்தலர் 12:10 முடிக்கிறேன். வாசிங்க. நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. பாருங்க, நான் வாசிக்கிறேன். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அந்த கதவு
சொல்லுங்க. தானாய் திறந்தது. எப்படி திறந்துச்சு? எப்படி திறந்துச்சு? தானாய். அங்க தட்டவும் இல்ல, அங்க முட்டவும் இல்ல, அது தானாய் திறந்தது. இன்னைக்கு நீ தட்டி தட்டி திறக்கலையா, முட்டி முட்டி திறக்கலையா, கர்த்தர் சொல்றாரு சிலதெல்லாம் தானா திறக்கப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? தானாய் திறக்கும், உனக்கு தானாய் திறக்கும். நீ தட்டிட்டு திறக்கலையா, முட்டிட்டு திறக்கலையா, ஆண்டவர் சொல்றாரு தானாய் திறக்கும். அல்லேலூயா. தானாய் கர்த்தர் திறக்க போகிறார். சில பூட்டெல்லாம் இன்னைக்கு உடைய போக கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு தரிசனத்துல பார்க்கிறேன், நிறைய பேரை பிசாசு பூட்டி வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான்? எப்படி திறக்கிறதுனே தெரியல. ஆனா இன்னைக்கு நான் ஜெபத்துல நிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த 2 சாவியை பத்தி நான் பேசுனதுக்கு காரணமே அவனுக்கு இருக்கிற கட்டையும் அவனுக்கு இருக்கிற கதவையும் நீ திறந்து விடுன்னு தான் சொன்னார். இன்னைக்கு கட்டும் உடையும் கதவும் திறக்கும். கட்டு உடைய போகுது, உன் உடம்புல இருந்து கலந்து போக போகிறது, உன் புண்கள் எல்லாம் ஆற போகிறது, உன் அடி வயித்துல இருக்கிற மாற போகிறது, உன் தலைவலி உடைய போகிறது, உனக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. ஆவியின் வல்லமும் மேல இறங்க போகிறதை பார்க்கிறேன். ஆண்டவருடைய அபிஷேகம் மேல இறங்க போகிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்க போகிறது. பொல்லாத கட்டு இயேசுவின் நாமத்தினால அவிழ்கிறது. நான் அவிழ்கிறேன். உன் எலும்பில இருந்து அவிழ்கிறது, உன் சிந்தனையில இருந்து அவிழ்கிறது, உன் பிசினஸ்ல இருந்து அவிழ்கிறது. ஆமென் ஆமென். ஷபா ரபாலா. இங்க தேவ பிரசன்னம் இறங்குகிறதை பார்க்கிறேன். ஓ, பரலோகத்தின் சாவி இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, தாவீதின் சாவி இறங்கி கொண்டிருக்கிறது. Receive in the name of Jesus. ஜோமன் ஆரம்பி, நீ துதிக்க ஆரம்பி. இன்னையோடு அது உடையும், இன்னையோடு அது உடையும். ஆமென் ஆமென். ஷபா ரபா லீகா. ஓ ரேமாஹா, உன் மேல வந்து அக்கினி விழ போகுது. ஓ, கரங்களை உயர்த்தி ஜோமன்னு. இன்னைக்கு அந்த சாவி கிடைக்கும். இன்னைக்கு அந்த சாவி கிடைக்கும். தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஓ, வாயை தர, நீ ஜோமன்னு, உன் சாவிக்காக ஜோமன்னு. நீ ஆண்டவரை துதித்து பாடு. ஓ ஷபரபா லாஹா ரேமா லா சே ஷபா ரபா லீகோ. உடைவதாக. ரேமாலா. பூட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கியா? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதா? லைஃபே வெறுத்து போச்சுன்னு வந்திருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், we will open it. Receive in the name of Jesus. Amen. எல்லாரும் அப்படி எழுப்பி நின்னுங்க. செய்தி முடிச்சிட்டு எல்லாரும் எழுப்பி நின்னுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஏன் முன்னாடியே செய்தியை முடிச்சேன்னா, நான் ஜெபம் பண்றதுக்காக தான். எல்லாரும் பைபிளை எல்லாம் மூடி வைங்க. எல்லாரும் எழுப்பி கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. இன்னைக்கு அந்த சாவி உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அந்த சாவி கிடைக்கும். கரங்களை உயர்த்துங்க. ஷபா ரபா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். சிலதெல்லாம் முன்னாடி வந்து விழ போகிறது. சிலதெல்லாம் முன்னாடி வந்து விழ போகிறது. ஹோலி ஸ்பிரிட். ரேமா லாபா ஷபரபா லாபா. கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. உன் மேல வந்து விழும். முன்னாடி வந்து விழு. கட்டுகள் அவள முடியாதபடி இருக்கிற தடை உடையுது. ஜெபிச்சாலே தூக்க வருது. இன்னைக்கு வாயை தர, வாயை தர. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்ண மூடி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொன்னாரு, ஜெபிக்கும் போது அந்த சாவி கிடைக்கும். ஓ, துதிக்கும் போது அந்த சாவி கிடைக்கும். Receive in the name of Jesus. உன் கையில அக்கினி இறங்க போகுது. வேணாலும் பாரு வல்லமை. ஓ, receive in the name of Jesus. Receive in the name of Jesus. ஓ, உன் நாவுல அக்கினி இறங்க போகுது. Fire in the name of Jesus. நெருப்பு கிட்ட நெருங்குங்க. வெட்கப்படாத. பொல்லாத ஆவி வெளியேற போகிறது. பொல்லாத ஆவி வெளியேற போகிறது. Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. ஷபா ரபா லா சே. ஓ, உடையுது, 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 உடையுது. ஹalleluya.
செய்வனையின் ஆவியே முன்னாடி வந்து விழு. ஆமென். ஓ மாந்திரிக கட்டை முன்னாடி வந்து விழு. வா 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 கம் அவுட். முன்னாடி வா முன்னாடி வா. ரேமா வாலிண்டஸ் எங்க சபாரபாலா முன்னாடி வந்து விழு விழு வா வா. முன்னாடி வந்து விழு. செய்வனையின் ஆவியே முன்னாடி வந்து விழு. செய்வனையின் ஆவியே முன்னாடி வந்து விழு. மாந்திரிகத்தின் ஆவியே முன்னாடி வந்து விழு. எல்லாம் எல்லாம் எல்லாம். ஓ வாவலியே 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 அக்கினி எரியோ வந்து விழு. ஃபயர் ஹalleluya. ஷபா ரவாலா வந்து விழு வந்து விழு வந்து விழு. கர்த்தர் சொல்லிட்டார் வந்து விழு. சர்ப்பத்தின் ஆவியே வந்து விழு. சர்ப்பத்தின் ஆவியே வந்து விழு. கமா கமா வந்து விழு வந்து விழு. வா வந்து விழு. முன்னாடி வந்து விழு. கட்டளை கொடுக்கிறேன். எல்லா ஜோமன்னு ஜோமன்னு. பரலோகம் இறங்குகிற நேரம். பரலோகம் இறங்குகிற நேரம். இயேசுவின் நாமத்தினால். வா 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 வா. ஓ ரேமா வா. விக்கிரக ஆவியே வெளியே வா. ஆந்திரிகம் பண்ணி அழிக்க நினைச்ச ஆவியே வந்து முன்னாடி விழு. வா வெளியே. ஜோமன்னு வாய் பார்க்க கூடாது. ஜோமன்னு ஜோமன்னு. ரிசீவ் 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 ஃபயர் அக்கினி அக்கினி. வா வெளியே. சர்ப்பத்தின் ஆவியே வெளியே வா. சர்ப்பத்தின் ஆவியே வெளியே வா. சர்ப்பத்தின் ஆவியே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால். ஓ ரா வா. உள்ளுக்குள்ள இருக்கிற தற்கொலையின் ஆவியே வெளியே வா. தற்கொலையின் ஆவியே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால். வாயை திறந்து ஜெபம் பண்ணுமா. வாய் பார்க்காத வாய் பார்க்காத ஜெபம் பண்ணு. வா வா வெளியே வா வெளியே வா. ஹோலி ஸ்பிரிட். ஓ ஷரபரபா. செய்வனையின் கட்டு உடையட்டும். ஓ அக்கி இந்த மகளை நிரப்புவதாக. ஓ இந்த மகளுக்குள்ள போராடுகிற கட்டு உடைவதாக. ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட். ஓ டச் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பரலோக சாவி இறங்கி வருது. கையை தட்டு கையை தட்டு. நல்லா நல்லா ஆர்ப்பரி போடு. உடையும் 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 வந்து விழு. ரிசீவ். ஆமென் ஆமென் ஆமென். ஷபாரபா லாபா. இன்னும் வந்து விழ போகுது. நல்லா கண்ண மூடி. நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செய்தியை முடிச்ச காரணம் இதுதான். வந்து விழ போகுது. குடல்ல இருந்து வெளியே வா. தலைக்குள்ள இருந்து வெளியே வா. வந்து விழு வந்து விழு. உன்னால இருக்க முடியாது. மாந்திரிகத்தின் ஆவியே வெளியே வா. சூனியத்தின் ஆவியே வெளியே வா. ஏவலின் ஆவியே வெளியே வா. பைத்தியக்காரி ஆக்க நினைச்ச ஆவியே வெளியே வா. ஹோலி ஸ்பிரிட். ஷபா. பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே இந்த மகளில் இருந்து வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். எல்லா செய்வனையின் கட்டு இந்த மகளை விட்டு அவிழ்ந்து போகிறதற்காக இன்னும் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னும் சிலது வந்து விழும். இன்னும் சிலது வந்து விழும். பின்னாடி இருக்கிறவங்கல இருந்து வாயை திறந்து பரலோக சாவி வேணும்னா ஜெபம் அற்புதத்தின் ஜெபம் முன்னாடி வந்து விழும். தூக்கு மாட்டின் ஆவிகள். ஓ வேதனைப்படுத்துகிற ஆவிகள் வந்து விழும். ஹோலி ஸ்பிரிட் வா வெளியே வா. ஜெபம் உன் மேல அக்கினி இறங்கும். வேற யாரையும் பார்க்காத. உனக்கான ஜெபம் இது. உனக்கான ஜெபம் இது. ஷபா ரபா லாஹா. இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். வல்லமை இறங்கும். வல்லமை இறங்கும். ஜீசஸ். வல்லமை இறங்கும். இங்க தேவ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். எஸ் லார்ட். தேவ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென் ஆமென். எஸ் உன்னுடைய கட்டு இன்னைக்கு உடைய போகுது. எஸ் லார்ட். உன்னுடைய ஸ்கின்ல இருக்கிற புண்ணு அவள போகுது. இயேசுவின் ஓ நாமத்தினால். உன் சுகர் மாற போகுது. இயேசுவின் உன் நாமத்தினால். பண நெருக்கடி இன்னையோட உடையும். ஓ எஸ் கரங்களை தட்டி நல்லா. ஹalleluya. Thank you அப்பா. Thank you Jesus. Jesus. ஓரா பாபா கதராசி. ஓரா பாபா கதராசி. Thank you அப்பா. 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 ஹalleluya. Thank you அப்பா. Thank you. ஹalleluya. Hallelujah. Hallelujah.
ஆண்டவர் இன்னைக்கும் இப்பவும் சொல்றாரு, ஜெபத்தை நிப்பாட்டாத. ஆமென். சிலருக்கு சாவி கிடைக்கல, எஸ் லார்ட். நீ இதை விடாத. ஆமென். இங்க வந்த எல்லாருக்கும் சாவியை நான் கொடுப்பேன், எஸ். பெற்று கொண்டுட்டு தான் போகணும். வாலிப தம்பி வாயை திறந்து ஜெபம் பண்ணு. வாலிப மகளே நீ வாயை திறந்து ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கைக்கு எந்த வழியும் கிடைக்கலையா, உன் பிள்ளைகளுக்கு எந்த வாழ்க்கை வழியும் கிடைக்கலையா, இன்னைக்கு திறக்கப்படும். ஆமென். Receive it. ஆமென். Receive it. எஸ் லார்ட். Receive it. இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபை, இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்தம் உனக்கு வரும். ஆமென். 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 Thank you. Thank you பா. உன் மேல நெருப்பு இறங்குது, ஹalleluya. உன் மேல நெருப்பு இறங்குது. ஹalleluya. எஸ் தங்கச்சி, உன் மேல நெருப்பு இறங்குது. ஹalleluya. நீ அபிஷேகம் பண்ணப்பட போகிறாய். இங்க இருந்து போகும்போது பெரிய கட்டுகள் உடையும். ஓ பெரிய கட்டுகள் உடையும். உன் கையில அக்கினி விழுகிறது, உன் நெருப்பு விழுகிறது. ஓ எஸ் பெற்றுக்கொள். ரிசீவ். ஓ அபிஷேகம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. ரபா ரபா லா. ஓ எலும்புல இருக்கிற கட்டு உடையுது. உன் புருஷன் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கிறான். ஓ உன் மனைவி உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கிறான். உன் பிள்ளைகள் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. உன் கூட்டத்தை பிசினஸ் ஓபன் ஆகுது. ஓ கட்டு உடையுது. ரிசீவ். ரிசீவ். அழைக்கப்படுவதாக வந்து விழுகிறது, வந்து விழுகிறது, வந்து விழு. தற்கொலையின் ஆவியே வந்து விழு. சூசைட்டின் ஆவியே வந்து விழு. அபிஷேகத்தோட ஜோவன்ற வந்து விழு. வா 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 வா. தற்கொலையின் ஆவியே வந்து விழு. வந்து முன்னாடி வந்து விழு. தற்கொலையின் ஆவியே வந்து விழு. தற்கொலையின் ஆவியே வந்து விழு. வா 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 வா. தற்கொலையின் ஆவியே வந்து விழு முன்னாடி. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். இன்னும் இருக்கு. ஜோமன்னு ஜோமன்னு. சாவி ஓபன் ஆகுது, பூட்டு உடையுது. ரிசீவ். வா வந்து விழு. தற்கொலையின் ஆவியே வந்து விழு. ஆண்டவர் சொல்றாரு, தற்கொலை பண்ற ஒரு ஸ்பிரிட் இருக்கு, முன்னாடி வந்து விழு. ஆமென். பொல்லாத ஆவியை கட்டளை கொடுக்கிறேன், வந்து விழு. இயேசுவின் நாமத்தினால. உன்னால இருக்க முடியாது இந்த உடம்புல. பாரு இங்க அக்கினி இறங்கி இருக்கு. ஆமென். இங்க அக்கினி இறங்கி இருக்கு. உயிரை எடுக்க உன்னால முடியாது. இயேசுவின் நாமத்தினால. நான் அனுமதிக்க மாட்டேன். ஆமென். பரலோகத்தின் திறவுகோலை பெற்றவன். ஆமென். 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 ஜீசஸ். ஓ ரேமா மகதரா. ஓ ரபபகதரா. ஓ எல்லா வாயை திறந்து ஜோமனி, யார கண்ணை திறக்காத. இங்க ஃபுல்லா அபிஷேகம் இறங்கி இருக்கு. இங்க ஃபுல்லா அபிஷேகம் இறங்கி இருக்கு. உனக்கு கர்த்தர் இன்னைக்கு ஓபன் பண்ணுவா. ஓ ரிசீவ். Thank you. Receive. Amen. Amen. Receive. ஓ ரபபஹ. Receive. ஓ ரேமா. வா 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 வெளியே. இயேசுவின் நாமத்தினால. வா விக்கிரக ஆவியே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால. பில்லி சூனி ஆவியே வெளியே வா. ஆமென். ஆமென். மாந்திரிகத்தின் ஆவியே வெளியே வா. செய்வனையின் ஆவியே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. வா. Thank you அப்பா. இல்ல 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 இல்ல, இன்னும் போகல. கரங்களை உயர்த்து. சாவி இருக்கு, சாவி இருக்கு. Yes. இன்னைக்கு விடுதலை தான். Yes Lord. இந்த படி இறங்கும் போது எல்லாத்துல இருந்து விடுதலை ஆகி போகும். ஆமென். கையை தட்டு, அது வரும். Set free. நீ நல்ல கையை தட்டு, பின்னாடி முன்னாடி எல்லாம் நல்ல கையை தட்டு. ஆர்ப்பரி. நீ தட்ட தட்ட அது உடையோ. உடையட்டோம்ப்பா. உடையட்டும். உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால. ஓ ராமா. Holy Spirit, Holy Spirit.
வாலிபர்களே வெளியே வா. வாலிப பிள்ளைக்குள்ள இருக்கிற குப்பத்தின் ஆவியே உன்னால இருக்க முடியாது. நீ நிக்கிற இடத்துல நெருப்பு இறங்கிட்டு இருக்கு. நீ இறக்குற இடத்துல வல்லமை இறங்கிட்டு இருக்கு. ஓ ஃபயர். ஆமென். அக்கினி இறங்கணும். ரபா லா வெளியே வா. Thank you. வெளியே வா, வெளியே வா. Hallelujah. ஓ ரே மா மா கதரா. ஓ ரபா பஹதரா ஷே. Jesus. Hallelujah. Thank you. உன் மேல நெருப்பு இறங்குது. உன் மேல நெருப்பு இறங்குது. உன் மேல நெருப்பு இறங்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், சாவி உனக்கு கிடைக்க போகுது. சாவி உனக்கு கிடைக்க போகுது. சாவி கிடைக்க போகுது. ரிசீவ். கண்ணை தரங்க. திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு பாட்டு பாடுவேன். நீங்க எல்லாரும் நல்லா கைத்தட்டி என் கூட பாடணும். சில கட்டு இன்னும் வந்து உடையும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு உயிரோட பார்க்க முடியாது. அந்த பிசாசு என்கிட்ட சொல்றான், இங்க இருந்து நீ அவளுக்கு விடுதலையாக்கி விடலனா நான் போற வழியிலேயே ஆக்சிடென்ட்ல சாவடிச்சிருக்க சொல்றான். இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பரலோக சாவி. பாவம் தானே, ரிலீஸ் பண்ணி விடும். இன்னையில இருந்து உன் பிசினஸ்ல மாற்றம் உண்டாகும். உன் குடும்ப வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். உன் வியாபாரத்துல மாற்றம் உண்டாகும். வேலை இல்லாத உனக்கு வேலை கிடைக்கும். ஒரு பாட்டு பாடுறேன், கண்ணை மூடுங்க. தம்பி, இது விளையாட்டா நினைக்காத. நான் யார் பிடிச்சு தள்ளல, யார் முடியும் பிடிக்கல. என் மேல இருக்கிற அபிஷேகம் தானா முன்னாடி கொண்டு வந்துருச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், லட்ச ரூபா கோடி ரூபா கொடுத்தாலும் இது கிடைக்காது. ஏன்னா ஒன்லி மேல இருந்து வருது. பாருங்க என்ன நடக்குது. எலும்புல இருந்து கட்டு உடையும். உன் உடம்புல என்ன தீக்காயம் பட்டு ஆறாம இருந்தாலும் இன்னைக்கு ஆறும். நீ பீரியட்ஸ் கஷ்டப்பட்டனா இன்னைக்கு சரியாயிரும். ஹோலி ஸ்பிரிட் இங்க இறங்கி வந்திருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் சில மந்த ஆவி ஏற போகுது. இன்னைக்கு பெற்றுக்கொண்டுதான் போவீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பெற்றுட்டு போவீங்க. அல்லேலூயா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. நல்ல கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து பாடணும். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? நான் செய்தியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சதுக்கு காரணமே இதுதான். யாரும் வாய் பார்க்க கூடாது, எங்கேயும் போக கூடாது. எல்லாரும் வந்துருங்க, வந்துருங்க. டீம் எல்லாம் வந்துருங்க. ஹோலி ஸ்பிரிட். கைதட்டி உற்சாகமா நல்லா கரங்களை தட்டி. ஆவியில 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 அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர்
ஷபரபலஹா சமஹா ரேமா லேஹா சந்தரபலபா. சத்துரு வெக்கப்பட்டு ஓடி போகிறான். ஆமென். சத்துரு வெக்கப்பட்டு ஓடி போகிறான். ஓடி போகட்டும். ஜீசஸ். ஹalleluya. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Thank you Jesus. தேவ பிள்ளையே, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறணும். ஆமென். எஸ். இன்னைக்கு தற்கொலையின் ஆவிகள் பாதாளத்தில் மாண்டு போனதை ஆவியிலே பார்த்தேன். ஆமென். ஓ, பரலோகம் உனக்காக திறந்திருக்கு. இன்னைக்கு அந்த சாவி உன் கையில கடந்துச்சு. தாவீதின் திறவுகோலையும் தந்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தின் திறவுகோலையும் தந்திருக்கிறார். நீ பெற்றுக்கொண்டு போ. ஆமென். ஆண்டவரே, சில செய்வன கட்டெல்லாம் உன்னை விட்டு அவிழ்ந்திருக்கு. ஆமென். உன் கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வரும். ஆமென். உன் இட பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஆமென். அடுத்த மாசம் இங்க ஸ்டேஜ் ஏறி சாட்சி சொல்லு. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். உன் மேல வல்லமை இறங்க போகிறது. உன் மேல அக்கினி இறங்க போகிறது. உன் வியாதி சரியாகிறது. ஆமென். என்கிட்ட சில பிசாசு சொல்லுது, இங்க அவளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா எப்படியோ வந்துட்டாங்க. எப்படியோ வரல, ஆண்டவர் வர வச்சா. ஆமென். இந்த கூட்டத்துக்கு வந்த உன்னை பார்த்து சொல்றேன், நீ எப்படியோ வர கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறா. ஆமென். பாரு, இன்னையிலிருந்து உன்னுடைய ஓட்ட பையெல்லாம் நிரம்பி வழியும். ஆமென். என் கூட்டத்துக்கு வர்றதுக்கு அவ்வளவு தடைன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா தடை? இங்க வந்தா பிசாசு உடைவான். ஆமென். ஓ, உன் மேல ஒரு அக்கினி இறங்குகிறத பாக்குறேன். Yes Lord. உன் தலைமையில இறங்கிட்டு இருக்கு. உன் கை மேல இறங்கிட்டு இருக்கு. பரிசுத்தத்துல பார்க்கிறேன். சிலர் மேல ரிசீவ். ஓ, ஃபயர். ரிசீவ் in the name of Yes Jesus. Lord. Yes Lord. Yes Lord. Thank you Jesus. சிலரெல்லாம் உள்ள உடைஞ்சு ஆட பார்க்கிறேன். சிலரெல்லாம் இந்த கஷ்டம் என்னைக்கு முடியும்னு பாக்குறேன். சிலருடைய குடல்ல மருந்து இருந்துட்டு வெளியே வராதபடி இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, அந்த குடல்ல அந்த மருந்து வெளியே வரும். அந்த குடல்ல இருந்து மருந்து வெளியே வருவதா? குடல்ல இருந்து மருந்து வெளியே வருவதா? குடலுக்குள்ள இருந்து மருந்து வெளியே வா. வெளியே வா, மருந்து வெளியே வா. குடலுக்குள்ள இருந்து மருந்தே. குடலுக்குள்ள இருந்து மருந்து வெளியே வரட்டும். குடலுக்குள்ள இருந்து மருந்து வெளியே வா. நீ நல்லா இருக்க கூடாதபடி சாப்பாட்டுல கலந்து தந்த மருந்து வயிற்றுக்குள்ள ஒதுங்கி கொட்டிக்கணும். இன்னைக்கு அது வெளியே வர போகுது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு விடுதலை. இந்த நிமிஷம் விடுதலை. ஹோலி ஸ்பிரிட். மருந்து வெளியே வர போகுது. சில தூக்கு கை வெளியே வர போகுது. நகையில செஞ்சு வச்ச சக்கு உடையுது. துணியில சாரியில செய்யல கட்ட அவிழ்கிறது. உன் மேல ஒரு நெருப்பு இறங்குகிறது. உனக்கு விடுதலை வருகிறது. Holy Spirit. Holy Spirit. Hallelujah. Hallelujah. Jesus. கரங்களை உயர்த்து, கரங்களை உயர்த்து. நான் இவங்க தலையில எல்லாம் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆராதனையிலேயே கர்த்தர் திறந்துட்டார். கர்த்தர் திறந்துட்டாரு. உனக்கு நான் சொல்றேன், மத்தவன் சொல்றதை விட நான் சொல்றேன், உன் நல்ல காலம் பிறந்துருச்சு. எஸ், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்தது. ஆமென். ஆமென். ஜீசஸ். ஜீசஸ். அபிஷேகம் என் தலை மேலே, அப்படி பாடுங்களேன். அபிஷேகம் என் தலை மேலே,
எனக்குள்ளே பாடிக்கொண்டிருங்க. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே ஆவலிய ஆவலிய மருந்து வெளியே வரட்டும், மருந்து வெளியே வரட்டும். குடலுக்குள்ள கடக்கிற மருந்தே வெளியே வா. ஆவலிய வெளியே வா. கம் அவுட், கம் அவுட். ஒரு மாதிரி வாமிட்டு வரும். அபிஷேகம் என் தலைமேலே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. குடும்பத்திலே எல்லாராலையும் மறக்கப்பட்டு நான் ஏன் வாழ்றேனே தெரியாம அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து உன் தலைமையில ஒரு கிரீடம் வந்து உட்காருகிறதை பார்க்கிறேன். உன்னை கர்த்தர் ராஜாத்தியாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். உன் மேல ஒரு நெருப்பு இப்பொழுது இறங்கி வருகிறது. Receive. ஆமென். பெற்றுக்கொள். அப்பா. Receive in the name of Jesus. ஹalleluya. Receive in the name of Jesus. Oh, அக்கினி. மகதரா என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நிறைஞ்ச மனசுல நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்களாக. ஆமென். ஹalleluya. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என்ன தேவைகளோட வந்தாலும் சாவி வாயால நீ ஜெபம் போது திறந்துரும். ஆமென். கர்த்தருடைய கிருபை எழுபட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருங்க, கூட்ட முடியல. ரெண்டு விஷயம் சொல்லணும். உட்காருங்க, உட்காருங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஜீசஸ். உட்காருங்க, உட்காருங்க. மெதுவா உட்கார வைங்க. யாரும் உளம்பாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அவ்வளவுதான். வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு சீக்கிரமா தான் முடியுது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன அறிவிப்பு, அதுக்கப்புறம் காணிக்க பாட்டு பாடுறதுக்கு என் தம்பியை தங்கச்சியும் வருவாங்க. வாங்க. கர்த்தர் நல்லவர். வர்ற 25, 26, 27 ஆகஸ்ட் 2ஆம் வருகைக்கான ஒரு ஸ்பெஷல் ஜெபம் இருக்கு. அதில் பிரதர் ஜாய்சாம், பாஸ்டர் ஜூலியட் கிரேஸ், எம்டி ஜெகன், பிரதர் ஞானேஷ்னு சொல்கிறவங்க பேச வராங்க. எங்கன்னா கோயம்புத்தூரில் பெத்தானியா நடக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க போகணுன்னா போங்க. உங்களுக்கு கீழே நோட்டீஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கங்க, அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஜெபத்தை முடிச்சதுக்கு காரணமே உங்களுக்கு சாவி கிடைச்சதுனால தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு சாவி கிடைச்சிருச்சு? எத்தனை சாவி கிடைச்சிச்சு? அல்லேலூயா. நாளையிலிருந்து பாரு மகனே, வேற மாதிரி மாறு. அல்லேலூயா. இந்த நேரத்தில் பாட்டு பாடும்படி அன்பு தம்பியை தங்கச்சியை வரவேற்கிறேன். நல்லா கரங்களை தட்டுங்களேன். எனக்குன்னு 5 பைசா தராதிங்க. எனக்குன்னு கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்குன்னு கொடுங்க. நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். எனக்குன்னு தந்தீங்கன்னா நிறைய பேர் தராங்க.
கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். அல்லேலூயா. அத மாதிரிக்கல உங்க யாருக்காவது வீட்டுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டா இந்த பாவியிலையும் பிரதான பாவியினுடைய கால்கள் உங்க வீட்டுல படணும்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி எழுதி கொடுத்துட்டு போங்க. இந்த மாசத்துல டைம் இருக்கும்போது நான் யாருக்கும் தெரியாம போன் அடிச்சுட்டு அல்லேலூயா. அதுக்குன்னு பிரதர் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், எப்படி வர முடியாது. சென்னை சர்க்கிள்ல இருந்தா சொல்லுங்க, வாங்க சிஸ்டர்.